வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய விரும்புபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய இராணுவத்தில் நடப்பாண்டிற்குரிய ஆட்சேர்ப்புக்கான அறிக்கை வெளியாகியுள்ளது. இராணுவத்தின் ஆட்சேர்ப்பு அலுவலக சென்னை தலைமையகம் சார்பில் இந்த அறிவிப்பு www.joinindiaarmy.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள், அதேபோல் புதுவை யூனியன் பிரதேசத்திலிருந்து புதுச்சேரி மாவட்டம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் ஆகியோர் பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்னிவீர் பொதுப்பணி, அக்னிவீர் தொழில்நுட்பம், அக்னிவீர் எழுத்தர்னு பல்வேறு பணிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒரே நேரத்தில் 2 பணிகளுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்வு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படும். அதே போல் ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க, என்சிசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்ணும் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பம் ஆன்லைனில் மட்டும்தான் நடக்குது. அதே போல் இதற்கான விண்ணப்பத்துக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடக்குது. ஜூன் 25ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா இதற்கான எழுத்து தேர்வு நடத்தப்பட திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட் எல்லாமே ஆன்லைன்லேயே பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கிற இராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம். அதே போல் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏதாவது மோசடிகளில் தலையிட வேண்டாம்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆட்சேர்ப்பு நடைமுறை பார்த்திங்கன்னா முழுமையாக தானியங்கு முறையிலும் நியாயமான முறையிலும் நடைபெறும். இது வெளிப்படையான நடைபெறக்கூடிய தேர்வு தான். யாராவது நபர்கள் பார்த்திங்கன்னா உங்களை அணுகி இது உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தரணும், தேர்வில் பாஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்களா இது போன்ற மோசடிகள் நம்ப வேணாம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது நம்புகிறேன். இது போன்ற பல தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.